தங்கத்தோட கதைக்கணும். என்ன தங்கம் வந்தாலே இப்போ இலங்கையில பயங்கர பிரச்சனைகளா போய் கொண்டிருக்கு. எல்லாரும் தங்கத்தை காலையில தேடுறாங்க. வைத்தீஸ்வராவில் நீங்களும் நானும் 7ஆம் ஆண்டு உண்டா படிச்சுனாங்க, ஞாபகம் இருக்கு. என்ன படுக்கிற இடம் தெரியுங்களா இல்லையா? படுக்கிறது கிடம் இல்லை, குமரி பிள்ளை இருக்கு. எங்க இந்த அன்லின் குடிச்சீங்களா? டிவியில விளம்பரம் பாக்குறீங்களே, ஒரு மனுஷி ஓடிக்கொண்டு போகும், உருண்டு விழும். அன்லின் பால் குடிச்சோம்னா சும்மா எழும்பி உஷாரா இருந்தாலும் கவலையா இருக்காதுங்க. இல்ல பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்தாலும் அம்மா இங்க சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சு கொண்டு இருப்பினம் இருந்தாலும். ஹாய் வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்து. உங்களுக்கு பிறந்த நாள் அக்காக்கு யாரு பிறந்த நாள்? நீங்களே பவுனம்மா பாத்தீங்க? அவ கிளவியா? அங்க அவன் என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிற பியூட்டியா இருக்கிற நீங்க கிளவி ஏண்டி போட்டீங்க? அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் வேலை போனாங்க, அப்போ ரோட்ல கதைச்சு கேட்டது யார்ட்டு பிறந்த நாள் உண்டு. அப்போ சும்மா சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, கதைப்போம் உண்டு. இல்ல பிறந்த நாள் தானே இன்றைக்கு உங்களுக்கு. அப்போ நாங்கள் வரக்கூடாதா? நாங்கள் ஒரு சங்கத்துல இருந்து வந்திருக்கிறோம். வயசு போனாக்கள் எங்க பிறந்த நாள் உடனே ஓடி வந்துடுவோம். ரைட், அந்த மேசையை வைங்க, நம்மளுக்கு அம்மாவுக்கு முன்னாடி கதைப்போம் மேம்பலாம். ரைட், இன்றைக்கு நல்ல அன்பளிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதுங்களா அம்மாவுக்கு தான் எவ்வளோ விஷயங்கள், கேக் இருக்கு, பல கூடைகள். உன்னோட பாப்பம்மா அம்மாட பேர் என்ன? தங்கேஸ்வரி. தங்கேஸ்வரி. தங்கேஸ்வரியா? தங்கேஸ்வரியா? அப்ப பவுனண்டி அட தங்கத்தை பவுனண்டி இருக்கணும். அது சரி, மாத்தி கீர்த்தி என்ன கோல்டன் கூப்பிடலாம். அப்ப உண்மையான பேர் வந்து தங்கம். எத்தனை வயசு? நுழம்பெல்லாம் சுத்துது அம்மா. எத்தனை வயசு அம்மா? 82 வயசா? 82 வயசுண்டா 75வது பிறந்த நாள் சொல்லிச்சினோம். அது கோல்ல செய்தாங்க. எது பட்டெடுத்து வாம்பி கோல்ல செஞ்சதா? இது என்ன ராஜா கிரீன். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் 75ஆவதா 82ஆவதா? 82. பாத்தீங்களா, சொன்னார்கள் 75ன்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை மாறிக்கிரி வந்துட்டோமோ? பவுனக்கா தானே உங்களோட பேர். ரோட்ல வரைக்கெல்லாம் பவுனக்கான்னு விசாரிச்சு வந்த நாங்கள். ஆனா 75 வயசு இல்லை சொன்ன பேர் உங்களை. அவைக்கு வயசு விளங்க இல்லை. பட்டை கொண்டா தம்பி, பட்டை கொண்டாங்க. பந்து விளையாடுவோம் அம்மா அம்மாவோட. நாங்கள் பேட்மின் விளையாடி என்ன இதான் அம்மாவுக்கு நான் அடிப்பேன் பேட். எது அடிச்சிடவே? எங்க எல்லாம் சுத்தி நுழம்பா இருக்கு. இந்த பிள்ளை நாங்கள் வரைக்கல, இவாதான் இந்த பிள்ளை தானே. நீங்கள் யாரையும் வாரியன்னு சண்டைக்கு வரணும். அம்மா என்ன பேசாமல் இருக்கிறீங்க? என்ன சாப்பாடு வீட்டு? சாப்பாடு செய்ய எது நாளைக்கு தான் கொண்டாட்டம். நாளைக்கு கொண்டாட்டம்? இன்றைக்கு தானே பிறந்த நாள். அப்ப நாங்கெல்லாம் சரியா கொண்டாடுறதுக்கு வந்து நிக்கிறோம். என்ன அம்மா மோய் இவ இல்லாம யார் உங்களுக்கு? பேத்தி. எத்தனாவது பேத்தி? எத்தனாவது பேத்தி? பக்கத்து வீடு அக்கா மகள். மூத்த கடை மகள்ன்ற மகள், அந்த மாதிரி பேத்தி. ரைட் ரைட் ரைட். கிளவியண்டி போட்டா பாத்தீங்கன்னா உங்களை யங்கா இருக்கிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. கிளவி அவாவுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு 35. எங்களுக்கு ஒரு அவாண்ட 85 வயசு வரை இப்படிலாம் இருப்போம். என்ன நாங்கள் ஒரு 50 தாண்ட மாட்டோம். என்னக்கா கஷ்டம். தம்பி இங்க வாங்க, நான் கதை பண்ணாங்க. நுழம்பு வருது அம்மாவுக்கு. இன்றைக்கு நுழம்பு அடிக்க போறேன் நான். இதுல வந்து உங்களை மெல்லிசன்னு சொன்னவா? ஆனா நீங்கள் குண்டால இருக்கிறீங்க. இதுல உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கணும். சட்டை. வயசு போன திறந்து பார்க்க மாட்டீங்க, நானே சொல்றேன். என்ன சட்டை இருக்குது இதுக்குள்ள? என்ன நேருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன நேருக்கு சொல்லுங்க பாப்போம். அன்லின் இதே குடிக்கிற நீங்கள். அப்ப பாத்தீங்க, அன்லின் வாங்கி கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆள் தந்திருக்கு உங்களுக்கு. கிரீன் கிராக்ஸ். சரி, கிரீன் கிரேக்கர். ரைட். இது லெமன் பப் சாப்பிடுவீங்களா? பிடிக்குமா? இது கிரீன் கிரேக்கர் பிடிக்குமா? கிரீன் டீ. இது வந்து பிளெயின் டீ, வந்து பச்சை கலர் பிளெயின் டீ. நல்லா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்து அன்னாசி பழம், வாழைப்பழம், முந்திரிய பழம், ஆப்பிள் பழம், சகல பழங்கள் எல்லாம் கிடக்குது. மாதுளம் பழம். நல்ல வெயில் தானே. ஸோ அம்மா இயலாத நேரங்களில் சும்மா அந்த களைப்போல் வரைக்கல. இங்கே பாருங்க, வெக்கப்படாத. என்ன பேர் இருந்தா என்ன தெரியல யாருன்னு. இப்போ இவ்வளோ நேரம் கதைக்கிறேன், பக்கத்துல யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலையோ? என்ன ஞாபகம் இல்லையே?
எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 6. என்ன ஞாபகம் இல்லையோ உங்களுக்கு? என்ன ஞாபகம் இல்லையோ? வடிவா மொத்த பாருங்க. என்ன படிவா பாருங்க அவன். எத்தனை பொடியல் உங்களுக்கு? ஒரு பொடியன். ஒரு பொடியன். பொம்பளை பிள்ளை? 5 பேர். 5 பொம்பளை பிள்ளைகள். எல்லாரும் அங்க? எல்லாம் பள்ளிகள். 5 பேரும் பள்ளியில். என்ன பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா? அந்த இந்த பேக்கை தான் அவன் கொள்ளி இருக்கிறான். அப்ப சொல்லுங்க அவன். ஆமா சொல்லுங்க. என்ன பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி தெரியலையோ? தெரியல. கண்டோ சாப்பிடுவீங்களா? சாக்லேட்லாம் சாப்பிடுவீங்களா? அப்ப இதை திருப்பி கொண்டு ஓடு. திருப்பி கொண்டு ஓடு. அதாவது அம்மாண்ட சேர்ப்பில் எல்லாரும் சாப்பிட போயிடுமா? சரி இதே கொஞ்சம் அளவா சாப்பிடணும். என்ன சரி என்ன தெரியுதோ தெரியலையே உங்களுக்கு? ஞாபகம் இல்லையே? என்ன மகனோ? எந்த பள்ளிக்கூடம் படிச்ச நீங்கள்? எந்த ஸ்கூல் படிச்ச நீங்கள்? வேம்படி. வைத்தீஸ்வராவில் நீங்களும் நானும் 7ஆம் ஆண்டு உண்டா படிச்சுனாங்க. ஞாபகம் இருக்கு? என்ன நானும் உண்டா படிச்சுனாங்க. நான் டை அடிச்சிருக்கேன்டா தம்பிங்க. டை அடிச்சு ஃபெயில் விட்டு படிச்சவா. 15 தடவை 7ஆம் ஆண்டு படிச்சவா. என்ன ஞாபகம் இல்லையே? செந்தூரன் பாட்டெல்லாம் பாடுவேன் பள்ளிக்கூடத்தில். ஞாபகம் இருக்கோ இல்லையோ? சிநேகிதம். நாங்கள் 2 பேரும் சிநேகிதங்கள். அப்போ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்களும். இப்போ உங்களோட பிறந்த நாள் தெரிஞ்சு வந்து நிற்கிறேன் நான். சரியா ஞாபகம் இருக்கோ இல்லையோ? ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம்? அப்படி ஞாபகம் இருக்கேன். அப்போ சொல்லுங்க அப்போ. செந்தூரன் என்ன தெரியும்? நான் தான் செந்தூரன். அப்புறம் என்ன செந்தூரன் என்ன தெரியும் கேட்குறீங்க? நான் தான் செந்தூரன். அம்மம்மான்ற அம்மான்ற ஒரே சினியம் தான். தங்கம். சரி தங்கம், கோல்டு, பவுன். தங்கே சரி. அதான் எனக்கு சொல்லி விட்டது பவுன் பொண்ணு. இது கதைச்சிட்டு குடிப்பேன். கேட்கலாம் குடிப்பேன் மெதுவா. நீங்க சாப்பாடு இல்லையண்டி போட்டியில சமைக்கலையோ? சமைக்கல. பிளேட் ஃபுல்லாடா இருக்கு. கோல் வந்தா கட் பண்ண பிரச்சனை இல்லை. ஆமா சாப்பாடு இல்லையா? நாளை தான் சாப்பாடு. எனக்கு இப்ப பசிக்குது. இப்ப பசிக்குது. இரவுக்கு என்ன சாப்பிடுவீங்க? இரவுக்கு என்ன சாப்பிடுவீங்க? இரவுக்கு இடியப்பம் தருவா எனக்கு. அப்ப எனக்கு இஞ்சான் நிக்க போறோம் நாங்க 2 பேரும். இட வசதி இருக்கோ? படுக்கிறதுக்கெல்லாம் படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு இட வசதிகள் இருக்கோ? என்ன இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி போட்டு இல்லை இதுலயாச்சும் ஒரு பேய போட்டு படக்க விட மாட்டீங்களா? பானை போட்டு படக்க வர்றோம். இவ்வளவு தூரம் கண்டியிலேருந்து வந்து நிற்கிறேன் நான். கண்டியிலேருந்து வந்து நெஞ்சாருங்க. அங்கேருந்து மரத்துல எல்லாம் பிடுங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த பழங்க. படுக்கிற இடம் தெரியுங்களா இல்லையா? படுக்கிறதுக்கு இடம் இல்லை. குமார் பிள்ளை இருக்கு. எங்க எங்க செந்தில் இருக்கிற குமார் பிள்ளையார்? செந்தில் தனியே தான் இருக்கிறேன்னு சொன்னீங்க. தனியா நான் இருக்கிறேன்னா அப்ப பூட்டி இருக்கிறா என்னோட. எங்க அம்மா நீங்களோ? உங்களே சொல்றா? இல்ல இல்ல. அபிஷா அபிஷா பக்கத்துல ஹோட்டல் உள்ள எடுக்கலாமே ரூம் உள்ள. எங்க அங்கால இருக்கு. அப்ப தங்குறதுக்கு ஒரு 2000 காசு இருந்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் தங்கிட்டேன். தருவீங்களா காசு? ஆனா என்ன உன்னை நம்பி நான் அங்கிருந்து வந்து நிக்கிறேன் தேடி வீட்டுல தங்க வைக்கிறது கூட முடியாது போக சொல்றீங்க. அங்க படுத்துக்கிறது பிடிக்கவே. சரியா பிரச்சனை இல்லை. ஏதோ எதா இருந்தாலும் அப்படி என்ன மாதிரி போகுது வேலைப்பாடலாம்? என்ன நிலப்பாடு எனக்கு அபிஷாங்க அப்போதான் பேத்தி அவ நிற்கிறா. அவதான் பேத்தியோ? பூட்டி பூட்டி பூட்டி. நீங்க தான் பூட்டியா? வந்தவரோட படலேக்கார் நீங்களே என்னத்துக்கு வாரியல்? அங்க வந்த அங்க முன்னுக்கு ஒரு அம்மா எங்க எந்த கோயிலுக்கு கொண்டு போறீங்க அரிச்சனை செய்யறது கண்ட நான் என்னதான் சொல்லாத. நீங்க கூப்பிட்டீங்களா வரைக்கல? இங்க வாங்க வாங்க வேண்டாவா? எந்த கோயிலுக்கு அரிச்சனை செய்ய கொண்டு போறீங்களா? அப்ப நான் என்னத்த சொல்றது? சரி அப்ப என்ன மாதிரி மூத்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளை? உங்களோட பிள்ளைகளோட பேர் இருக்க சொல்லுங்க. சாந்தா, நந்தா, லோகா, விஜி, விஜிதா, விஜிதா, லவன். லவனா? இல்ல பழைய பாட்டை போட்டு இங்க வயசு போன ஆக்கள் இருக்கிற வண்டி போட்டு முழுக்க பழைய பாட்டை போட்டுட்டு வராங்க. ஐஸ்கிரீம் காரர் பாத்தீங்களா? பிளான போனால் போட்டும் போடாவா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சொல்லுங்க இந்த அன்பளிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருத்தர் தந்தவையல். சரியா? நாங்கள் வந்து அஷ்னா சர்ப்ரைஸ்லேருந்து எம்ஜே செந்தூரன் நான். ஸோ இப்படி இந்த மாதிரி அம்மாவோட பிறந்த நாள் அம்மாவுக்கு கொண்டே பார்க்க முடியாத தருணம். ஸோ அதனால நீங்கள் வந்து அம்மாவுக்கு இந்த அன்பளிப்பெல்லாம் கொண்டு கொடுக்க சொல்லி கேக்கு, சாக்லேட்டு, சட்டை, இந்த மாவல், சத்து பழங்கள் எல்லாம் வந்து கொடுக்க சொல்லி தந்தவையல். யார் தந்திருப்பினா அம்மாவுக்கு? எந்த பிள்ளைகள்? லோகாண்டு யார்? 3வது மகளா? மற்ற 1வது மகள் 2வது மகள் அவையல் எல்லாம் அவியல் தேசில அன்பைரம் 2வது மகளும் அனுப்புவா.
2வது மகளும் அனுப்புவா. எந்த நாட்டில் நிற்கிறா? எல்லாரும் லண்டன். எல்லாரும் லண்டன் தானே? அப்போ நான் யாரை சொல்றது? இப்போ அவாண்ட ஷேப்பில் யார் இருக்கிறது? இவாட ஷேப்பில் யார் இருக்கிறது? மகள், உங்களோட மகள் அவ அப்படி இல்லை. அப்படி இல்லையா? என்ன போல நின்ற மகள் உங்களை போல. சரி, அவ வேற உங்களுக்கு? அது சினேத பிள்ளை. சினேத பிள்ளையா? சரி 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 சரி. என்ன எழுதி கொடுத்துட்டு காட்டிட்டு கொண்டாரு இங்க சொன்னாங்க. அப்புறம் அம்மா சொல்லுங்க, இந்த அன்பளிப்புல வந்து உங்களுக்கு யார் தந்தது? என்ன சாப்பிடுறீங்க மத்தியானம்? நீங்கள் மத்தியானம் இறைச்சியோட சோறு சாப்பிடு. இறைச்சி பிறந்த நாளைக்கு இறைச்சி. அப்ப நாளைக்கு என்ன சாப்பாடு? நாளைக்கு தம்பி மத்தியானம் இறைச்சி சோறு, பிறகு பின்னேரம் இடியப்ப கொத்து, மற்றது நூடில்ஸ். எத்தனை பேர் வரீங்க நாளைக்கு? நாளைக்கு கண்ணவேர் வரும். நம்ம பாசல் பஞ்சாதி புள்ள, மற்றது ஊராத்துல இருந்து இங்க பாஸ்டரும் பாரா. ரைட் ரைட் ரைட். அப்ப ஸ்பெஷலா இப்படி செய்ய போறீங்களா? சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்துருப்பேன் நான். நாளைக்கு இவ்வளோ பேருக்கு அவ்வளோ சாப்பாடு கொடுங்க. எனக்கு இன்றைக்கு ஒரு சுமார் மத்தியானத்தை மிச்சம் கூட இல்லையே. பார்த்துக்கு இது தரலாம். 2 பேர் வந்து நிற்கிறேன் கண்டினியூ. நில்லுங்க, நாளை வேறுங்க. இது என்ன இது? இப்போ நிற்கவும் வேண்டாமா? படுக்க இல்லாதான் குமார் போட்டேல் இருக்குதான். சாப்பாடு கேட்டாலும் இந்த அறியல் இல்லை. வந்ததுக்கு ஒரு பச்சை தண்ணி தந்துனீங்களா? எவ்வளோ சிரிப்பு தான். சரி சரி, ஆமாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சும்மா நாங்கள் சரி இந்த வெம்பல்ல கேட்குற கோவிக்கிறீங்களா? அப்போ அடிக்கிற மாதிரி அவங்க கொட்டனை தூக்குறீங்க. அது கொண்டு நான் விழுந்தாலும் டீ போடி நான் மெதுவாக குடிப்பேன். கதை நான் அம்மம்மாட கதைக்க போகிறேன். தங்கத்தோட கதைக்கு கொண்டு இன்னும் தங்கம் வந்தாலே இப்போ இலங்கையில் பயங்கர பிரச்சனைகளாக போய் கொண்டிருக்கு. எல்லாரும் தங்கத்தை காலையிலேருந்து தேடுறாங்க. நாங்களும் தங்கம்ன்ற ஒரு விஷயத்தால வந்து இப்போ பயங்கரமான பிரச்சனைலாம் ஓடிக்கொண்டிருக்குது நாட்டில். தங்கம் தங்கம் தங்கம்னு தேடுறாங்களே நிறைய பேர். தூக்கி போடுவாங்களா அம்மாளே? அப்பா ஒரு 24 கேரட் வேறும் என்ன? அப்புறம் என்ன மாதிரி இன்றைக்கு வேற நாளைக்கு இப்படி இப்படி ப்ரோக்ராம் நிறைய பேர் வராங்க சாப்பிட்றாங்க. இந்த இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் தந்தது? பிள்ளைகள் தான். பிள்ளைகள் சொல்லுங்கோவன். லோகாதான் தெரிவா, நந்தா தந்தாவோ தெரியாது. 2 பேர் 2 அந்த ஒரு ஆள் தந்தது. எனக்கு வேற இருந்தாண்டு தெரியாம கிடக்கு. இப்போ ஃபோன்ல தான் பார்க்கணும். எனக்கும் தெரியாது யார் இருந்தாண்டு. எடுத்துச்சுன்னா இப்படி கொண்டு போங்க தம்பி இவ்வளோ கொடுக்கணும் வந்துச்சுன்னா வந்துட்டேன் நான் வலிக்கிட்டு. ஃபோனில் பேர் பார்க்கல யார் தந்தாண்டு சொல்ல கூட நான் முழுசி கொண்டு இருக்கிறேன். நல்ல கதை. உண்மையா? யார் தம்பி அனுப்பிட எனக்கும் தெரியல. இப்போ நான் பட்டன் வந்துட்டு ஆக்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த அவட பேரை பார்க்குறதுக்கு முன்னுக்கு வீடியோ எடுத்து போட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ வீடியோக்குள்ளே இருந்து பார்க்குறேன். என்னென்னு சொல்கிறோம்? என்ன பேரை சொல்லலாம்? நீங்கள் சரியாக சொல்லுங்க. அப்போ நான் 2 பார்ப்போம். நாகநந்தினி, நாகலோசினி, சாந்தா, மற்ற சாந்தகுமாரி, மற்றது என்ன என்ன சாந்தி என்ன பேர்? சாந்தகுமாரி. சாந்தகுமாரி அவா அங்க எல்லாம் இல்லைன்னு அவாண்ட பேர் சொல்லி லோகா லோகான்னு கொண்டு வந்தீங்க. லோகா தான் கூட பார்த்தீங்களா? அந்த லோகா இதை உண்மையிலே செஞ்சவங்களோட மகள் கோவப்பட போறா. தன்னை விட்டுட்டு என் அம்மா அக்காவை சொல்றா, தங்கச்சியை சொல்றா, தண்டை பேரை சொன்னதுன்னா அந்த பிள்ளை கோவப்பட போகுது. விஜிதா மற்றது இப்ப சொன்ன அப்புறம் இல்லாட்ட பேர் சொல்றாரு நாகரத்ன ராஜா மகன். அவர் தான் எல்லாம் எனக்கு கூட அனுப்புறது லோகா. லோகா லோகா தான் கூட. அப்ப இதை இந்த மாதிரி அனுப்பினதா எனக்கு தெரியலையே ஐயா. லோகாண்டு குறிப்பா லோகா கடைசி பிள்ளையா? 3வது பிள்ளை. ஒன்று மூத்த பிள்ளையில முக்கியமா சொல்லினா இல்லைன்னா கடைசி பிள்ளைய முக்கியமா சொல்லினா. ஆனால் நீங்க 3வது பிள்ளைய முக்கியமா சொல்லியிருக்கிறீங்க. ஆனா எனக்கு நான் யாருன்னு சொல்றேன்னு தெரியும். நீங்க சொன்ன பேர்ல அவன் சரியோன்னு தெரியலையே எனக்கு. இல்லை பிள்ளைகளை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ வாரவில பார்க்குறதுக்கு எல்லாம் மிஸ் பண்ணி போல நேரம் இந்த காய்ச்சி போட்டு அம்மா கழுவ போடுறான். ஃபோனில் காய்ச்சி கொண்டு இருந்தீங்க எல்லாரோடையும்? அது சரி அது சரி. ஒருத்தர் உங்கள் ஃபோன் எடுக்கலையா உங்களுக்கு அம்மா காட்டுறதுக்கு? அப்புறம் இது எத்தனை வருஷம் உங்களோட பிள்ளைகளை பார்த்து கடைசி எப்போ வந்த வெளிஞ்சியில்? இப்போ வருத்தமாக இருந்தேன் நினைக்கிறேன். நல்ல கடுமை வருத்தமாக இருந்தேன். சரி சரி. அப்போ போர்டில் இருந்தேன். இப்போ எல்லாம் சுகமா? எல்லாரும் வந்துட்டான். இப்போ சுகமா? நல்ல சுகமா? சுகம் ஒன்றும் யோசிக்காங்க. நல்ல இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க. இந்த அன்லின் குடிச்சிங்களா? டிவியில் விளம்பரம் பார்க்குறீங்களா? ஒரு மனுஷி ஓடிக்கொண்டு போகும், உருண்டு விழும். அன்லின் பால் குடிச்சோன்னா சும்மா எழும்பி உஷாரா அங்கிலின் தான் குடிக்கணும்.
அதான் ரைட். இது இந்த கதையை சொல்லணும். அவள் வந்து நீங்கள் அங்கிலின்னு சொல்கிற நீங்கள் அப்போ அங்கிலின்னு எழுதி அனுப்பிட்டா எனக்கு. நானும் ஒரு ஃபோட்டோ கூட இதுதான் அம்மான்னு சொல்லி ஃபோட்டோவும் அனுப்பிட்டா. அவனா ஃபோட்டோ பிரேம் அடிக்க சொல்கிறாங்க போல அப்படின்ட்டு ஃபோட்டோ உங்களோட பேரை அங்கிலின் அந்த அகிலம்மான்னு நான் நினைச்சினான். அப்போ நான் அம்மாவுக்கு என்ன மாப்போனி வாங்க கேளுங்க கதையை. அம்மாவுக்கு என்ன மாப்போனி வாங்குறேன்னு சொல்லுங்க. அதான் தம்பி எழுதி போட்டிருக்கேனேண்டா. என்ன எழுதி போட்டிருக்கேன்னு கேட்டேன். அங்கிலின் விடுத்து கேட்டவள் அங்கிலின் அங்கிலின் லோகம் கேட்டவள் அது அன்லின். நீங்கள் அங்கிலின்னு சொல்லி போட்டீங்க. நான் உங்களோட பேர் அகிலம்மான்னு நினைச்சு பிரேம் செய்ய கொடுக்குறதுக்கு ரெடியா நின்றேன். திரும்பி கேட்டேன் அம்மா என்ன பேர் அந்த மாவின் பேர் என்ன தம்பி எழுதி இருக்கு பேரண்டா அன்லின்டா. யார் கேட்டது இந்த மா உங்களை திருவி யார் கேட்டது மா இந்த மா மகளே எந்த மகள் லோகாவின் அந்த அவங்க கேட்டவளை விடுத்து நான் எனக்கு தைரியம் இல்லாம இருந்து என்ன தைரியம் இல்லை கொஞ்சம் நாங்கள் பேர பிள்ளை இவ்வளோ பூட்ட பிள்ளை எல்லாம் இருக்கு. என்னதுக்கு உங்களுக்கு யோசனை இல்லை அங்க இன்னும் ஒரு ஆள் இருக்க. நீங்கள் என்ன பித்தளையா நீங்களே அம்மா பாவுன் உங்களோட அம்மா அவங்களுக்கு என்ன பேர் கமலேஸ்வரி. கமலம்ன்றது வந்து ஒரு பெருமதி மிக்க பொருள் தான். என்ன ரைட் 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 சோகமா இருக்கிறீங்க. நாளைக்கு எத்தனை சர்ச்சுக்கெல்லாம் போனீங்களா அன்றைக்கு? இன்றைய போனதா? அப்ப நான் ஒன்றும் இல்லையோ பண்ணுறேன். ஒவ்வொரு ஞாயிறு போகிறீங்க ஆன்லைனில். என்ன இங்கே வாங்க. எங்கே கண்ட நீங்கள் கண்டது இல்லையா? இவர் மகன் மூத்த மகன். ஐயா வணக்கம். நான் கண்டியிலேருந்து வந்திருக்கிறோம். வாங்க இருங்க. அம்மாவுக்கு பிறந்த நாள் அன்றைக்கு போட்டு சாமானெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு. வாங்க இருங்க. இவர் யார் உங்களுக்கு? மகன் மகன் மூத்த மகன். இவரே மூத்த மகன். அக்காட மகனா? ரைட் ரைட். ஸோ எல்லாரையும் மகன் மகன் சொல்லிக்க எனக்கு எத்தனை 5 பிள்ளை 6 பிள்ளைண்டாவா? ரைட் 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 ரைட். வாழ்த்துக்கள். நாளை பின்னேறும் சாப்பாடு பாத்தீங்களே. நான் வந்து இதுல இருந்து சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு சொல்றேன். இல்ல தம்பி நீ கொண்டு இருக்கிறா. நீங்கள் வந்த உடனே நாளைக்கு சாப்பாடாம். என்ன கட்டம் கதை போல அப்படி இல்லை தம்பி. அவர் இப்பதான் வந்தவர். அவருக்கு அப்ப நான் வந்த உடனே சொன்னீங்களோ தம்பி ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு. எனக்கு அந்த அவ கண்டுபிடிச்சா என்ன மானிப்பேல கண்டேன்னு சொல்லியும் விட்டுட்டா. இப்ப நான் அங்க அவ சொல்லிட்டா மானிப்பேல என்ன கண்டேன்னு. இது சாந்தா அனுப்பியிருக்கு. யார் சாந்தா? மூத்த மகன். நீங்க லோகேன்றீங்க லோகான்றீங்க. 5 பிள்ளைகள் இருக்கணும். 6 இருக்கும். இன்றைக்கு அந்த புள்ள பார்த்தேன். அனுப்பின புள்ள லைன்ல பார்த்தோன்னு நிற்கிறா. சட்டியா சொல்லாட்டி இப்போ நாளைக்கு சாப்பாடு வர்றாங்களெல்லாம் அனுப்ப போறான் வீட்டை விட்டு. வர வேண்டாம் என்ன சொல்ல 2 குளப்படியில் நிற்க போறேன். என்ன குளம் போறேன். சாந்தகுமாரியோ? எத்தனாவது மகள்? மூத்த மகள். அவதான் மூத்த மகள். அப்ப நான் வந்த கேட்டோன்னு யார சொன்னீங்க? லோகாவா? என்ன பேர்? லோகா தான் கூட அனுப்புறவாம். வேற ஒருத்தர் அனுப்ப மாட்டேன்னா கூடின என்புவா. ஆனா இப்ப எங்க இருந்து வந்தது? இப்ப யார் அனுப்பினது? மூத்த மகள். பாத்தீங்களோ நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நடக்கிறது. எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு அனுப்பினவா தெரியுமா? உங்களை எனி டைம் அவ தான் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாவாம். எந்த நேரம் போனடப்பா உங்களுக்கு வேலைக்கு வலிக்கிட்ட உடனே அடி வரும் கோல் வரும் போல. அவ எலும்பின உடனே இறங்க போறேன் கோல் வரும் போல. அவட ஹஸ்பண்டும் கணவனும் அவாம் சேர்ந்துருந்தான் இந்த விஷயத்த அரேஞ்ச் பண்ணி அம்மாக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கோண்டு 2 பேரும் கதையும் கொண்டு சொல்லி கதைச்சவியல். கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னுக்கு எங்களுக்கு சொல்லிடினோம். அம்மா இந்த பிறந்த நாள் வேறு இது தம்பி இப்படி கொண்டு கொடுக்கணும் சாமான்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தது. டீ பிரச்சனை இருங்க. நாங்கள் குடிப்போம் டீ குடிப்போம். ஆறாமே ஊற்றி வச்சுக்கிட்டு அவா வேறு அது இந்த மகள் என்ன மாமியார். மகள மாமியார் இங்கே எல்லாருமே ஒரு வயசு போனாக்கெல்லாம் கூட இருக்கணும். என்ன எல்லாம் நல்ல சினியதங்கள் போல. எது பார்த்தீங்களே கோபம் வந்துடுது. 35 வயசு அவாவுக்கு. எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க அப்போ? என்ன பார்க்க எப்படி தெரியுது? என்ன பார்த்தா ஒரு குத்து அம்மா மணி அம்மம்மா சொல்லுங்க. என்ன பார்த்தா எத்தனை வயசு மாதிரி பொடிய மாதிரி?
வா சட்டியா சொல்லிட தெரியுமா உண்மையா 30 வயசு தான் 95ஆம் ஆண்டு இருந்தா 30 வயசு ஆளுக்கு உண்மையிலே எத்தனை பிறந்த நாள் ஆளுக்கு 43ஆம் ஆண்டு பிறந்தார். ஆனா இந்த இதை அனுப்பின மகள் வந்து 75ஆவது பிறந்த நாண்டா எங்களுக்கு சொன்னவா சாந்தா குமாரி அக்கா அவர்கள் 75ஆவது பிறந்த நாள் சொல்லி தான் விட்டவா. கேக் வெட்டுவோமா இல்ல கதைப்போமா? சரி சாந்தா குமாரிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ அவங்கள அடிக்கடி மிஸ் பண்றாவா, கோல் பண்ணா சில நேரம் எடுக்கிறீங்க இல்லையா, ஆன்சர் பண்றீங்க இல்லையா, ரெண்டாவது மகன்கிட்ட காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்களா, மூத்த மகன்கிட்ட கதைக்கிறீங்களா, கடைசி மகள்கிட்ட கதைக்கிறீங்களா, சாந்த மாதிரி அடிச்சு எடுக்கிறீங்க இல்லையா போன் கேட்கட்டே நான் போன் அடிச்சு இப்போ கொஞ்சம் இருந்தாலும் சரி அவ சொல்லவா என்னட்ட அவதான் இப்படியே ஜெபம் பண்ணி வீஸ் பண்ணி போட்டு போனவா. அவ ஜெபம் பண்ணியா நல்ல பாசம் அம்மால என்ன எல்லாருக்கும் அம்மாண்டா பிடிக்கும் தான் என்ன இது அவங்க தானே லைன்ல இருக்கிறது. ரைட் 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 ஹலோ நந்தா அப்போ உண்மையிலேயே நான் காட்டின ஃபோட்டோ சரிதானே? நான் பேர் முதல்ல அவாண்ட இப்போ அக்கா குரணைக்காதையும் நான் வந்து இந்த பேருன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டி கேட்டுறான் இங்கே பக்கத்தில் நிற்கிற அக்காட்ட அந்த பேர் தான் சொன்னவா. இப்போ இந்த போய் சொல்லி போய் அவன் எனக்கு நான் தந்துறான். ரைட் 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 சரி கேக் வெட்டுவோமா அம்மா? பிள்ளைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு? என்ன சொல்ல உங்களோட பிள்ளைகள் அங்கே பாருங்க அந்த பார்த்துட்டு இன்றைக்கு எல்லாரும் நல்லா எதிர்ப்பு என்ன உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளை என்ன அப்படி வாழ்த்தினபடியா வெறும் நன்றி தானா? நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான். எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் நீங்களாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுனீங்களா? ஓ நல்லா பார்த்தீங்களா? எல்லாரும் இப்போ நல்லா பார்க்குறாங்களா சந்தோஷமா அவங்கள? ஒரு குறையும் இல்லை அம்மாவுக்கு? ஒரு குறையும் இல்லை. அதான் அப்பயே நீங்கள் ஒரு குறையும் இல்லை என்னதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்துன்னு சொன்னீங்க கால பெண்ணு செல்லரும் அந்த என்ன பெரிய என்ன படுத்தி அது என்ன வருத்தங்கள்ன்றது வாழ்க்கையில் வர்ற ஒரு எங்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று பிள்ளைங்கதான். இப்போ வீடு எப்படி தேவையோ உடை எல்லாம் எப்படி தேவையோ வருத்தம் உடம்புக்கு தேவை. அதுக்காக வருத்தங்கள் வருதுன்னு மனசளவில் உடையக்கூடாது. நாங்கள் மனசில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறோமோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளோ பேர் இன்றைக்கு நிற்கணும் எவ்வளோ பேர் நிற்கணும் பார்த்தியலோ? அதை நாங்கள் பிறந்த நாளுக்கு மட்டும் வந்து விசிட் பண்ணிட்டு போறீங்களா அம்மா பார்த்துட்டு கவலைப்படுறா அம்மா பார்த்தீங்களோ? அதுகள் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணும் பார்த்தீங்களோ? அந்த பிள்ளையும் கோவப்பட்டு இருந்தாலும் பக்கத்துல இருந்து இப்படி கையை பிடிச்சி கதைச்சின்னு ஆறுதலா கதைக்கிற மாதிரி ஒரு இவரும் என்ன சொல்லுங்க பிள்ளைகளே. இவன் கூடமா பேத்தியா? ஹலோ அக்கா வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அனுப்பி இருக்கிறார் அவன் கூட அம்மாவா? ரைட் 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 பார்த்து என்ன பேர் அம்மாவுக்கு? அம்மாவுக்கு என்ன பேர்? சாந்தா. ரைட் 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 பிடிச்சிருக்கா எல்லாம்? சந்தோஷம் அம்மா சந்தோஷமா? ஒரு நாளும் கவலையா இருக்காதேங்க. இல்ல பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்தாலும் அம்மா இங்க சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சு கொண்டு இருப்பினோம். இருந்தாலும் இங்க நிறைய பேர் இப்ப அம்மம்மாக்கள்ன்ற ஒரு விஷயம் அம்மான்ற விஷயம் வந்து எல்லாரும் அன்பா தான் இருப்பினோம். நீங்களும் ஆரோக்கியமா இருந்தா காணும். உடல் ஆரோக்கியத்தை சொல்லல, மன வந்து ஆரோக்கியமா இருந்தா தான் உடம்புல உள்ள நோய்கள்லாம் வந்து சிதறி போகும். என்ன குளுசா போட்டாலும் போவாது விளங்குதா, என்ன இது செஞ்சாலும் போவாது. இப்ப அம்மா வந்து ஒரு கவலையண்டு வரைக்கல குளுசை போட்டா கவலை நோய் தீருமா? சிரிச்சா தானே தீரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை செய்யணும். நல்லபடியா ப்ரே பண்ணிட்டு கடவுளை நீங்கள் நல்லா ஆண்டவரை ப்ரே பண்ணி போட்டு என்ன நீங்க வந்தோடனே சொன்ன விஷயம் மனசுல தைரியம் இல்லாம கிடந்தா என்ன வந்தோடனே சொன்னீங்க தைரியம் இல்லாம கிடந்தது இந்த ஒரு குறையும் இல்லை. அவளோட மகள் கதைச்ச விஷயம் அப்படித்தான். நம்மாண்டா சரியான விருப்பம். பயப்படக்கூடாது. எத்தனை வருஷம் வித்து 82 வயசு என்ன நாங்கள் இனி பார்க்க போற விஷயம்லாம் நீங்கள் எப்பயோ பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்கள் எப்படி சொல்லலாமா என்ன? கேட்க விட்டுருமா அம்மா? Happy birthday.